சாமத்து கோழி தொலைதேடுது சேவல தேடி தினங்குவது ராகாலம் பூத்த மல்லிதா ராவெல்லாம் காதல் பள்ளிதா பரிகார கூட்டம் காட்டுக்குள்ளே அறியாத மானோ கூட்டுக்குள்ளே புலி வேஷம் போடும் ஆட்டம் உண்டு பகல் வேஷம் போடும் ஆளும் உண்டு மச்சி கூட்டம் கூடுது நோட்டம் பார்க்குது ஏட்ட மாத்திரி பாட்ட பாடடி நானும் போல போடவா முறமாமன் போல உறவாடவா புது பாத போட்டு போகாதடா புரியாம நீயும் அலையாதடா காதல் பறவைகள் சேரும் காலம் கூடிடுமே வானில் வெள்ளிகள் யாவும் வாழ்த்து கூறிடுமே நான் வழக்கமா தண்ணி அடிக்கிறது இல்ல. தண்ணி அடிச்சா ஊறுகாய் தொட்டுக்க மாட்டேன். பொண்ணத்தான் தொட்டுக்குவேன். அதுலயும் உன்ன மாதிரி அழகான பொண்ண. தண்ணி அடிச்சா இது இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரியாது அவனுக்கு. பொறுக்கி புத்தி உன்னை விட்டு போலடா. பொம்பளை எதிர பொறுக்கின்னு சொல்லிட்டல்ல, பொறுக்கியோட சார் அத போ. சொல்லிக்கிட்டே இருக்க. பாப்பா இது ரத்தமா பாரு. மாமா உனக்கு எனக்கு ஒரே ரத்தம் தான்டா. எனக்கு வந்துருச்சுல்ல, உனக்கு வர வேண்டாம்.
பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். தம்பி, எப்ப ஒருத்தனை பீஸ் பீஸ் ஆக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டியோ நீ நம்ம கூட இருக்க வேண்டிய ஆளு. போலாம். யோ, நாய் தெரியுமாயா? நாய் அதான் ரோட்ல எல்லாம் அலையுமே, நீதான் பாத்திருப்பிய. அதுக்கு யாரு எலும்பு துண்டு போட்டாலும் வாலாட்டும். அது மாதிரி தான் நானும். முடிய எனக்கு யார் கொடுத்தாலும் அவங்களுக்காக என் உயிரியே கொடுப்பையா. உன்ன மாதிரி ஆளுதான் என் தேடிட்டு இருந்தேன். பண்ணையாரியா, பெரிய இடம், மன்னிக்கணும். உங்க கல்யாண பத்திரிக்கைய உங்க கையாலேயே பாப்பா கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கொடுத்தீங்களே. இந்த பாப்பா, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ வந்துடணும். வந்துடணும். நான் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னா நீங்க இன்னைக்கு திறந்த சாராய கடைய என் பேர்ல எழுதி வைக்கணும். இவ என்னையா சொல்றா? ஒண்ணு இல்லைங்க, உங்க சம்சாரம் பரமசாது, பாய் செத்தவங்க. இந்த பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டு போறதையோ உங்க விவகாரம் எதையும் அவங்க கண்டுக்கிறது இல்ல. ஆனா புதுசா வர்ற காவேரி எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு பாப்பா பயப்படுது. அப்படித்தானே பாப்பா? ஆமா, அப்படிதாயா. நீங்க காவேரி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் கைக்கு பத்திரம் வந்து சேரணும். அப்படி வந்து சேரல, நான் பத்திரமா வச்சிருக்கிற பல விஷயங்கள் வெளியில வந்துரும். ஏய் பாப்பா, பண்ணையாரைய பகைச்சிட்டு போறியா நீ? அதுவும் என் முன்னாடியே வா. பண்ணையார, இப்பதானே சொன்னேன் நாய் நன்றி உள்ளதுன்னு. அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. உயிரோட இருந்து வாழாவ சாலா. அம்மா, என்னப்பா வலிக்குதா? இல்லம்மா, இது வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ அடிபட்டிருக்கேன். அப்பெல்லாம் ஐயோன்னு தான் கத்திருக்கேன். இப்பதாம்மா முதல்ல அம்மான்னு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு தாய் தான் கண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை நாளா ஒரு குருடனை தம்மா வாழ்ந்திருக்கேன். தம்பி, எல்லா மனுஷங்க கூடவும் கடவுள் இருக்க முடியாதுன்னு தான் தாயை படிச்சிருக்காருப்பா. பாத்தீங்களாம்மா, விளக்கு அணை போற நேரத்துலதான் பிரகாசமா எரியுது. எனக்கும் இப்பதான் அம்மா, தங்கச்சி, இந்த பாசம் எல்லாம் பிரகாசமா தெரியுதுமா. அண்ணே, என்னென்னமோ சொல்றீங்க. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும். நான் இப்பவே ராஜாவை மறந்துடுறேன். தங்கச்சி, என்னம்மா சொல்ற? நீ ராஜாவை மறக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? நாளைக்கே உனக்கு ஒரு புது வாழ்வு அமைய போகுது. தம்பி, நீ கொஞ்ச நேரம் பேசாம படுத்து தூங்குப்பா. காவேரி, நீ வாமா. ஏண்டி, இருமலையும் கர்ப்பத்தையும் மறைக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது? நீ என் பொண்டாட்டிங்கிறது உண்மையா இருந்தா இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடு. உன் வயித்துல வளர்ற குழந்தைய கருவிலே கலைச்சிரு. வேண்டாங்க, வேற எந்த செல்வத்தை வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா குழந்தை செல்வம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஐயா, ஐயாவுக்கு எத்தனை குழந்தை வேணாலும் கிடைக்கும், காவேரி கொடுக்கும். கரெக்டா சொன்ன கணக்கு. மரியாதை இதை சாப்பிடு. வேண்டாங்க, தயவு செஞ்சு வேண்டாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டா இவங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாங்க போல் இருக்கு. பயப்படாதீங்க. புருஷ சந்தோஷத்துக்காக பொண்டாட்டி சாவறதான கணக்கு நம்ம பண்பாடு. புருஷ சந்தோஷத்தை விட எனக்கு என் புள்ள உயிர் தாயா முக்கியம். இப்ப நான் நினைச்சேன் வயித்துல இருக்கிற குழந்தைய மிதிச்சே கொன்னுடுவேன். சாப்பிடுறீ? என்ன நீ முறைக்கிற? ஏய், பாக்குற இந்த பெட்ரோலை ஊத்திக்கிட்டு அந்த வத்து பெட்டியால நீயே கொளுத்திக்கிற. என்னங்க சொல்றீங்க? புரியல? புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறது பொறுக்க முடியாம முதல் சம்சாரம் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இந்த ஊர் பேச வேண்டாம். அதுக்காகத்தான். அதனால நல்ல பொண்ணுல கொளுத்திக்கம்மா. வேண்டாங்க, தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணிடாதீங்க. எனக்காக இல்லைனாலும் என் வயசுல வளர உங்க குழந்தைக்காக என்னை விட்டுருங்க. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய்
கணக்கு பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தானே புருஷன் நெருப்பு வைப்பான் உயிரோடு இருக்கும் போதே வச்சுட்டா வேண்டாம் நான் சொல்றாங்க வச்சிடலாங்கிற இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது.